ஹலோ வணக்கம் நண்பா. என்னுடைய பேர் விஜயதுரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் மத கஜராஜா படத்துடைய மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். புதுசாக என்னுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மத கஜராஜா படம் சுந்தர் சி இயக்கத்தில் இந்த தை திருநாளில் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து 2013 வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ 2025 வந்து வெளிவந்திருக்கிறது. ரொம்பவுமே ஒரு காமெடியான ஒரு படமாக வெளிவந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த தை திருநாளில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ ஒரு காமெடியான ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து சந்தானம், விஷால், ஆர்யா, அப்புறம் வரலட்சுமி, சரத்குமார், அஞ்சலி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி. மியூசிக்குமே வந்து ரொம்ப சூப்பர்பான லெவலில் வந்து இந்த படத்தில் இருந்தது. இந்த படத்தில் டான்ஸு, கிளாமரு எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் காமெடி, முக்கியமான காமெடிக்காகவே இந்த படம் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் காமெடி ஆக்டர் சந்தானம் வந்து ஒரு மெயின் ஆக்டர்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த படத்தில் நடித்த சந்தானம் அவர்கள் தான் வந்து காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே, இந்த படத்துடைய கதைக்களம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்தில் கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கூலில் சின்ன வயசில் ஹீரோவோட ஒரு 3 நண்பர்கள் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வளர்ந்த பிறகு அந்த ஸ்கூலுடைய பிடி மாஸ்டர் வந்து அவங்க வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்காக கூப்பிடுவாங்க. அப்போது வந்து இவங்க ஹீரோவும் அவங்களுடைய 3 ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த கல்யாணத்துக்கு போகும்போது ஹீரோவுக்கு வந்து அப்போது தெரிய வருது, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து 2 ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்லி தெரிய வருது. அது யாருனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன்னால வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த பிரச்சனையை ஃப்ரெண்ட்ஸுங்களில் இருக்கிற பிரச்சனையை வந்து எப்படி விஷால் வந்து தீர்க்கிறாருன்றது தான் கதையாக எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப காமெடியாக நல்லாவே இருந்தது சொல்லலாம். சந்தானத்துடைய காமெடி, அந்த டாய்லெட் காமெடி எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து மனோபால் அவர்கள் வந்து டெட் பாடி சீன் பண்ணியிருப்பார். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் நல்லாவே சீன்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது. ஸோ ஒரு 4 சீன் வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து கிளாமர் சீன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் டான்ஸும் விஜய் ஆண்டனியுடைய மியூசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக போய் பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய ரேட்டிங் பார்த்தா யூஏ ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாருக்குமான ஒரு படமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து நல்லா இருந்தது. ஸோ இந்த தை திருநாளில் நீங்கள் இந்த படம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இந்த படத்தில் நடித்த ஒரு சில நடிகர்கள் இப்போ கிடையாது. ஸோ யாரான்னு பார்த்தீங்கன்னா மனோபாலா, சிட்டி பாபு, செல்லதுரை மற்றும் பலரும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அவங்களாம் இப்போ இல்லாதது ஒரு மன வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த படம் ஒரு லாஜிக் இல்லாத ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. லாஜிக்லாம் வேணாம்ப்பா, காமெடியாக இருந்தால் போதும் படம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தை திருநாளில் நீங்கள் போயிட்டு இந்த தை திருநாளில் போய் பாருங்கள். மகிழ்ச்சியாக இருங்க. எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.